இன்றைக்கி ஒரு பீகாக்கோட ஃபெதரை எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஓகேவா? ஒரு ஸ்டோன் ஒட்டுனனால சரி காயட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரு பிளாக் கலர் சுகர் பீட் நான் எடுக்கிறேன். ஸ்டோனை சுற்றி ஒரு 2 லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடில் க்ரீனில் எடுத்திருக்கேன். பீகாக்குக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கு வேண்டி எல்லாமே எடுத்திருக்கேன். அப்புறம் பாருங்கள், இது டியூப் மாதிரியே இருக்கும் பாருங்கள். கட் பீட்லேயே கொஞ்சம் நீல சைஸில் இருக்கும். இது பேர் டியூப் பீட். இதை வச்சு தான் இந்த ஃபெதர் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டியூப் வச்சு என்ன பண்ணலான்ற ஒரு கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். நெக்குக்கெலாம் டிசைன் பண்ணுவாங்க. இதை இந்த மாதிரி இடத்துலையும் பண்ணலாம், அழகாக இருக்கும். சீக்கிரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு சுகர் பீட் பிளாக் கலர் எடுத்து அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, குந்தன் ஸ்டோனு, அதை சுற்றி ஒரு 2 லைன் மட்டும் கொடுக்குறேன். எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் பீக்காவோட ஃபெதர் அந்த நடுவில் கண் பகுதி பார்த்துருப்பீங்க, ஒரு டார்க் வரும். கண் ஒரு டார்க் அதுக்கப்புறம் தான் லைட்டாக ஒவ்வொரு கலராக அது நம்ம ஏற்றுவோம். இந்த மாதிரி 2 லைன் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் பீட் எடுத்திருக்கேன்ல, டியூப் பீட், அதை வச்சு ஒரு 2 லைன் கீழே இந்த மாதிரி கொடுக்குறப்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு பீடாக தான் வச்சு தைக்கணும். டியூப் பீடு 2 நம்ம வைக்கக்கூடாது. ஆல்ரெடி அதுவே லென்த்தாக இருக்கனால நம்ம ஒன்றா தான் வச்சு தைக்கிற மாதிரி வரும். ஒன்றா வச்சு கீழே வர்றப்போ ஒரு சின்ன பெண்டு மாதிரி கொடுங்க. ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம போட்டுறக்கூடாது. கீழே வரப்போ ஒரு சின்ன பெண்டு அந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம தைக்கணும். அந்த கண்ணோட பகுதி அப்படி தானே இருக்கும். ஒரு ஓவல் ஷேப்பில் தான் வரும் அது. அதே ஷேப் நமக்கு வரணும்னா கீழே வரப்போ நடுவில் வர்றப்போ ஒரு சின்ன செயின் கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்றேன், 2வது லைன் அந்த மாதிரி வரும். பாருங்கள், இப்போ மேலே இந்த இடத்துல ஒரு எல்லோயிஷாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சுகர் பீட் கோல்டு கலர் நான் வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுக்குறேன். வாட்டர் ஃபில்லிங் தெரியாதவங்களுக்கு இதுலேருந்து நான் லிங்க் தரேன். ஆல்ரெடி அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு ஒரு சின்ன இடம்னால இது ஒரு வாட்டர் ஃபில்லிங்கில் பீடு ஒரு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பீடு, கட் பீடு வச்சு தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். டியூப் பீட் மாதிரி பாருங்கள் கொடுத்தாச்சு, அழகாக வந்தாச்சு. இப்போ இதை சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு ஆன்டிக் கோல்டு எடுத்திருக்கேன். ஆன்டிக் கோல்டு வச்சு ஒரு ரவுண்டு, அதாவது கோல்டுன்னு சொல்ல முடியாது, எக்கு ஷேப்பில் வரும். ஓகேவா? கீபார்ட் கொஞ்சம் விரிஞ்சு, மே பார்ட் கொஞ்சம் குறுகலாக அந்த ஐ ஷேப் வர்ற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது ஒரு ஹைலைட்டாக நமக்கு தெரியும். ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் ஆன்டிக் பீடில் ஒரு லைன், ஒரு மைல்டு லுக்காக அழகாக இருக்கும். இது நல்லா இருக்கா? பார்த்திங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கணும், அவ்வளோதான். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா, க்ரீன் கலர் பீடு எடுக்கிறேன். க்ரீன் கலர் சுகர் பீடு. இந்த க்ரீன் கலர் சுகர் பீடு நல்ல ஒரு கிளாஸி லுக்காக இருக்குது, நல்ல ஒரு க்ரீனாக இருக்குங்க. அதனால் இதை வச்சு ஒரு லைன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அழகாக இருக்கும். அந்த ஷேப்பே பார்த்திங்களா, எக்கு மாதிரி அந்த ஒரு ஷேப் வருது. ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இன்னொரு லைன் அது கீழே மட்டும் ஒரு வி ஷேப் வரணும் இல்லையா, அதனால் ஒரு பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு ஒரு பாதியில் அதை முடிக்க போகிறேன். மெதுவாக பாருங்கள் வீடியோவை. நான் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு பீடு ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கொஞ்சம் அங்கங்கே ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன வி ஷேப் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. வி ஷேப் வரணுன்னா அந்த பாதி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன செயின் போட்டுட்டு நீங்கள் திருப்புங்க. ஓகேவா? நான் எப்படி ஷார்ப்னஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி போடுங்க. ஒரு வி ஷேப் கிடைக்குதுல்ல. இப்போ இதோட இந்த கண்ணோட பகுதி நமக்கு முடிஞ்சிருது, ஃபுல்லாக முடிஞ்சிருது. இனி அடுத்து ஃபெதர் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். கண் பகுதி அழகாக இருக்கா? அதே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, நீட்டாக. இப்போ இந்த ஃபெதருக்கு டியூப் பீட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஒன்றா தான் வச்சு தைக்கணும். ஒன்றா வச்சு நம்ம தைச்சிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கணும்.
இப்படியும் பண்ணலாம், இல்லை மேலேருந்து கீழே நான் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழேருந்து மேலே போய் முடிகிற இடத்துல லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு ப்ளூ, ஒரு கோல்டு டியூப் பீடில் அந்த மாதிரி கொடுக்குறேன். இது கண்டிப்பாக இப்படி தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரேண்டமாக இது கொடுக்கணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தாலே இது அழகாக இருக்கும். நம்ம ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் என்னமோ நம்ம யூனிஃபார்மாக பண்ண மாதிரி இருக்கும். ஃபெதர் கலர் கலராக ரேண்டமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு கோல்டு கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு க்ரீனு, அடுத்து ஒரு கோல்டு இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன், ஒரு கோல்டு இந்த மாதிரியே நான் கொடுக்குறேன். மாற்றி மாற்றி நான் கொடுக்குறேன். இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வரேன் பாருங்கள். ஒவ்வொரு பீடாக அந்த டியூப் பீடை நான் தச்சு கீழே கொண்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துல அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டு அப்படியே நான் அடுத்ததுக்கு நான் திருப்பிடுறேன். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரைட் சைடு முடித்தாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரேண்டமாக தான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமான ஒர்க்கு கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை டீட்டெயில்டாக நான் பெரிய வீடியோவாக போடாமல் ஷார்ட்டாக போட்டுறேன். ஏன்னா ஈஸியான ஒர்க்கு தான் இது. நடு பார்ட் மட்டும்தான் நம்ம எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியணும். மீதி ஃபுல்லாக இது நீங்கள் கட் பீட் இருந்தாலும் நீங்கள் கட் பீடும் கொடுக்கலாம். என்கிட்ட டியூப் பீட் இருந்தனால இன்னொன்று டியூப் பீட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதை வச்சு இதை பண்ணலாம். டியூப் பீட் வச்சுமே நெக் சைஸுக்கு நம்ம நெக் டிசைனுக்கு ஒரு வி ஷேப் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சிம்பிளாக எனக்கு நெக் டிசைன் வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அந்த ஒர்க்கும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்தோட முடிகிறனால அந்த ஒரு கரெக்டான அந்த பாருங்கள் எத்தனை பீடு வச்சா கரெக்டாக முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுருங்க. ரேண்டமாக தான் நான் கொடுத்துருக்கேன். நடுவில் கோல்டு கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஜரியில் கூட கொடுத்துக்கலாம். கட் பீட்லும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைனா சுகர் பீட் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கட் பீடும் இல்லைனா டியூப் பீட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஒர்க்கு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நடுவில் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ப்ளூ கொடுக்கலான்னு இருக்கேன், கொடுத்துட்ருக்கேன். மேலேயும் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன கேப் இருக்குது, அதையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேப் ஃபில் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இருக்கா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் பண்ணணுன்னாலும் இதை பண்ணிக்கலாம். நடுவில் கைக்கு மட்டும் வேணும், இல்லை முதுகு சைடு வேணும் அப்படின்னாலும் இந்த ஒர்க் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுனாலும் எப்போனாலும் நான் சொல்லித்தரேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் மேலே உங்களுக்கு போட தெரியலைனாலும் அதை கேளுங்க. நான் வீடியோவாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், யூனிக்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.